அன்பு நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்தில் அண்ணாமலை அவர்கள் நடத்தி வந்த இறுதி யாத்திரை, அது அவங்க பாத யாத்திரைன்னு சொல்றாங்க. அந்த பாத யாத்திரையினுடைய இறுதி யாத்திரையை நிறைவு செய்து வைப்பதற்காக பிரதமர் மோடி அவர்கள் தமிழகத்துக்கு வருகிறார் அப்படின்னு சொல்லி நேற்றைக்கு அவர் வந்தார். அதாவது அவர் வருவதற்கு முன்னாடி, அதாவது அவர் வருவதற்குள் தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு பத்திரிகை பேட்டி அதிமுகவில் இருந்தும் பாஜகவில் இருந்தும், அதாவது எல் முருகன் அவர்கள், மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்கள் அதிமுகவில் இருந்து 4 எம்எல்ஏக்கள், அதாவது சட்டமன்ற உறுப்பினர்கள், அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஜகவில் பிரதமர் மோடி அவர்கள் முன்னிலையில் இணைய போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு கொங்கு நாடு அப்படியே பொங்கி எழ போகிறது அப்படின்னு இவர் சொல்ல, உடனடியாக அதிமுகவை சார்ந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவர் என்ன சொன்னார்னா, 2:15 மணிக்கு பாஜகவில் இருக்கக்கூடிய 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்கள் கட்சியில் வந்து சேர போறாங்க அப்படின்னு சொல்லி இவர் ஒரு பேட்டியை கொடுக்க எல்லாரும் டைம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. 2:15 மணிக்கு யார் சேர போறா, 5 மணிக்கு யார் சேர போறான்னு ஒரே பரபரப்பு. இதற்கிடையில் மோடி தமிழகம் வந்தார். வந்து இறுதி யாத்திரையில போய் பேச ஆரம்பிச்சார். இதற்கு முன்னால் நாம் பார்க்க வேண்டிய சம்பவம் என்னன்னா, அதிமுக பாஜக கூட்டணி என்பது கொள்கைக்காக உடைந்த கூட்டணி அல்ல. பாஜகவின் கொள்கைக்கும் அதிமுகவின் கொள்கைக்கும் ஒத்து வராது, நமது கொள்கைகளுக்குள் உடன்பாடு கிடையாது அப்படின்னு சொல்லி கூட்டணியை முடித்துக் கொண்டு அதிமுக வெளியே வரல. இந்த பாத யாத்திரையின் போது அண்ணாமலை அவர்கள் அதிமுகவின் தலைவர்களாக இருக்கக்கூடிய, அதிமுக தொண்டர்கள் மதிக்கக்கூடிய எம்ஜிஆர் அவர்களை, ஜெயலலிதா அவர்களை, பேரறிஞர் அண்ணா அவர்களை மிகவும் தரக்குறைவாக, கேவலமாக தொடர்ச்சியாக பேசிக்கொண்டே வந்தார். அதிமுக தரப்பிலிருந்து ஜெயக்குமார், எஸ்பி வேலுமணி, இன்னும் சில தலைவர்கள் வந்து அதற்கு கடுமையான விமர்சனம் பதிலடியும் கொடுத்து வந்தார்கள். இந்த நிலை தொடர்ச்சியாக நீடித்துக் கொண்டிருந்தது. இதற்கிடையில் அதிமுகவில் இருக்கக்கூடிய சில முன்னாள் அமைச்சர்கள் டெல்லிக்கு சென்று அமித்ஷாவையும் மோடி அவர்களையும் சந்தித்து அண்ணாமலையை தமிழ்நாட்டின் பாஜக மாநில தலைவர் பதவியிலிருந்து நீங்கள் தூக்க வேண்டும், அப்படி தூக்கலன்னா அவர் எங்களுடைய கட்சி தலைமையான எம்ஜிஆர் அவர்களையும், ஜெயலலிதா அம்மா அவர்களையும், பேரறிஞர் அண்ணா அவர்களையும் மிக கேவலமாக பேசி வருகிறார், விமர்சித்து வருகிறார். ஆகையால் நீங்கள் அவரை தூக்கவில்லை என்றால் நாங்கள் கூட்டணியை விட்டு வெளியே போவோம் அப்படின்னு சொல்றதுக்காக இவங்க டெல்லி போனாங்க. ஆனால் வாசல்ல நிக்க வச்சு வாக்குமூலத்தை வாங்கிட்டு அசிங்கப்படுத்தி அனுப்பியது பாஜக. இந்த நிலையில் பொறுத்து பார்த்து அதிமுக ஒரு முடிவை எடுக்கிறது. பாஜக கூட்டணியில் நாங்கள் இல்லை, நாங்கள் வெளியேறுகிறோம் என்று பகிரங்கமாக அறிவித்து அண்ணாமலைக்கும் அதிமுகவுக்கும் அது ஒரு தனி போரே போய்கிட்டு இருக்கு. இந்த நிலையில் சென்னைக்கு வந்த பல்லடத்தில் போய் பேசிய பிரதமர் மோடி அவர்கள் பல்லடத்தில் அடித்த பல்டி தமிழகத்தை மட்டுமல்ல, அதிமுகவை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் ஒரே சிரிப்பலையில் ஆழ்த்தி இருக்கிறது. என்னன்னா, அண்ணாமலை அவர்கள் அதிமுக தலைமையும் சரி, ஜெயலலிதாவும் சரி, எம்ஜிஆரையும் சரி கடுமையாக விமர்சித்ததன் விளைவு கூட்டணி உடைஞ்சு போச்சு. ஆனால் மோடி அவர்கள் மேடையில் பேசியது, எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் மிகப்பெரிய ஆளுமை, எம்ஜிஆர் ஜி, ஜெயலலிதா ஜி மிகப்பெரிய ஆளுமை ஜி அப்படின்னு சொல்லி அவருடைய பேச்சு இருந்தது. இங்கதான் நமக்கு முரண்பாடுகள் ஏற்படுகிறது. தமிழகத்துக்கு வந்து தன்னுடைய சாதனைகளை, தன்னுடைய கட்சியினுடைய சித்தாந்தத்தை சொல்லி வாக்கு கேட்க முடியாத பிரதமர் மோடி அவர்கள் தமிழகத்தில் திராவிட கொள்கையை முன்னிறுத்தி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி வைத்திருக்கிற அதிமுகவின் தலைமையாக இருக்கக்கூடிய எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் புகழ்ந்து பேச வேண்டிய அவசியம் என்ன? ஜெயலலிதா அவர்கள் இந்த நாட்டுக்காக, தமிழ்நாட்டுக்காக மிகவும் உழைத்தார். அதில் சில உழைப்புகள் இருக்கு, இல்லைன்னு மறுக்கல முடியாது. ஆனால் அவர் அப்படி உழைத்ததின் விளைவாகத்தான் நீங்கள் அவர் ஏவல் குற்றவாளி, ஊழல் குற்றவாளி அப்படின்னு தண்டனை கொடுத்தீங்களா? அப்போ ஊழலை ஒழிப்போம் என்று சொல்லிக் கொண்டு வந்த இந்த பிரதமர் மோடி அவர்கள் ஊழல் செய்த ஒரு தலைவரை குற்றவாளி என்று நீதிமன்றத்தால் அறிவிக்கப்பட்ட ஒருத்தரை நீங்க எப்படி ஒரு ஒப்பற்ற தலைவர் அப்படின்னு சொல்லி மேடையில் ஏறி பேசுகிறீர்கள்? ஏன்னா உங்களுக்கு வேற தலைவரே கிடையாதா? தமிழ்நாட்டில் நீங்கள் உங்களுடைய தலைவர்களாக இருக்கக்கூடிய வாஜ்பாய் அவர்களை பற்றி பேசியிருக்கலாம். மத உணர்வை தூண்டி ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி பாபர் மசூதியை இடித்து அதன் மூலம் உங்களை ஆட்சி கட்டிலில் அமர்த்திய எல்கே அத்வானி அவர்கள் புகழை பேசியிருக்கலாம். இதையெல்லாம் பேச உங்களால முடியாது. காரணம், உங்களிடம் தகுதியான தலைவர்கள் கிடையாது. மோடி மிகப்பெரிய அப்செட். அதாவது இவர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, மிகப்பெரிய கூட்டணி, நம்ம கூட்டணி உட்காருவாங்க, நம்ம கிட்ட பாமக, புதிய தமிழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், இப்படி எல்லா கட்சிகளும் சேர இருக்கு, அந்த மேடையில் நாங்கள் ஏற்றுவோம் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை ஏகப்பட்ட உருட்டுகள் உருட்டி இருப்பார் போல. ஆனால் பிரதமர் மோடி அவர்கள் வரும்போது அந்த மேடையில் அமர்ந்திருந்தது ஜி.கே. வாசன், ஏசி சண்முகம், அப்புறம் இன்னொருத்தர் பாரிவேந்தர். அதாவது போன தடவை திராவிட முன்னேற்ற கழகத்தின் காலை பிடித்து பெரம்பலூர் தொகுதியில் பாராளுமன்ற வேட்பாளராக வெற்றி பெற்றவர். இவரு பாஜகவுக்கு போன உடனே கிட்டத்தட்ட 3% வாக்குகள் தான், அதுக்கு குறைவான வாக்குகளை வைத்துக் கொண்டிருக்கிற பாஜக புதிய தலைமுறை எடுத்த கருத்து கணிப்பில் 18% உயர்ந்து, ஒரு ஆள் போய் சேர்ந்த உடனே இந்த மீடியா பண்ற வேலை 18% வாக்குகள் தமிழகத்தில் பாஜக பெறும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம
கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம இந்த புதிய தலைமுறை ஊடகம் வந்து அந்த செய்தியை வெளியிடுறாங்க. இந்த செயலைத்தான் இந்த பார்வையாளரால் செய்ய முடியும். இப்படிப்பட்ட இவர்கள் மட்டும்தான் மேல இருக்கிறாங்க. இந்த நிலையில் மோடி மிகப்பெரிய அப்செட்டு. அதோட அவர் வந்து அந்த பேசிய வார்த்தைகள் அண்ணாமலைக்கு ஆப்பாகத்தான் அமைந்தது. அண்ணாமலை யார் ஊழல்வாதி என்று சொன்னாரோ, எம்ஜிஆரை சொல்லி விமர்சித்தார், பேரறிஞர் அண்ணாவை சொல்லி விமர்சித்தார். ஆனால் மோடி அவர்கள் வந்து பேசும்போது ஜெயலலிதா அவர்களையும் எம்ஜிஆர் அவர்களையும் புகழ்ந்து பேசிவிட்டார். ஆக மோடிக்கும் அண்ணாமலைக்கும் இருக்கும் அந்த பேச்சுக்கள் இடையே இருக்கக்கூடிய முரண்பாடுகள் பாஜகவின் போலித்தனமான அரசியல் முகத்தை தான் மக்களுக்கு எடுத்து காட்டுகிறது. பாஜக கொல்லைப்புறமாக எப்படியாவது தமிழ்நாட்டில் கால் வைக்க வேண்டும், இது மட்டும்தான் அவங்களுடைய ஒரே நோக்கம். அவர்கள் 2 திராவிட கட்சிகளில் ஒரு திராவிட கட்சியை அழித்தே தீர வேண்டும். அது அதிமுக பலவீனமாகிவிட்டது, அதை உடைத்து சுக்குநூறாக்கி விடலாம் என்று அவர்கள் கனவு காண்கிறார்கள். ஆனா என்னுடைய கருத்து என்னன்னா, இன்றைய வரைக்கும் தமிழகத்தில் கால் வைக்க முடியவில்லை பாஜகவால் என்றால் அதற்கு ஒரே காரணம் அதிமுக திமுக என்ற 2 திராவிட கட்சிகள் தமிழகத்தில் ஆட்சி செய்து வருவதால் தான் இவர்களால் உள்ளேயே வர முடியல. முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரிடம் ஒரு முறை கேட்கும்போது அவர் சொல்றாரு, தமிழ்நாட்டில் அதிமுக என்ற கட்சி அழிஞ்சு போகணும், ஒழிஞ்சு போகணும் அப்படி என்று ஏதாவது உங்களுக்கு கருத்து சிந்தனை இருக்கான்னு கேட்கும்போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை, திராவிட முன்னேற்ற கழகம் ஆண்டாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆண்டாலும் அது திராவிட சிந்தனையோடு தான், திராவிட கட்சியாகத்தான் இங்கு இருக்க வேண்டும், வேறு ஒரு கட்சி உள்ளே வரக்கூடாது. அந்த அடிப்படையில் நான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒருபோதும் அழிந்து போக வேண்டும், ஒழிந்து போக வேண்டும் என்று நினைத்ததில்லை. அவர்கள் செய்யும் தவறுகளைத்தான் நான் சுட்டிக்காட்டுகிறேன் அப்படின்னு சொன்னவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். நாங்களும் அதைத்தான் விரும்புகிறோம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அழிய வேண்டும் என்று ஒருபோதும் நினைக்கவில்லை. உங்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து நீங்க வெளியில வாங்க, உண்மையாக தமிழக மக்களுக்கு இருங்கள். நீங்கள் நியாயமாக திராவிட சிந்தனைகளை, அதாவது அண்ணாவின் பெயரை தாங்கி நீங்கள் கட்சி நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் அப்படி செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்த்தா நிச்சயமா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா மோடி அவர்கள் ஒருவேளை காங்கிரஸ் மோடி சமபலத்தில் மத்தியில் வந்து ஜெயிச்சு நிக்கிறாங்கன்னு வச்சுங்க, தமிழகத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 4-5 சீட்டு ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு வச்சுங்களா, அந்த 4-5 சீட்டு எம்பி சீட்டு இருந்தால் காங்கிரஸோ பாஜகவோ ஆட்சி அமைக்கும் அப்படின்ற ஒரு நிலை வரும்போது கண்டிப்பாக அதிமுகவின் தலைமை முகமாக இப்போது அறியப்படுகிற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களைத்தான் ஆதரிப்பார். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு திராவிடம்னா என்னன்னு தெரியாது, அதை கேட்டா அது மிகப்பெரிய அறிஞர்கள் கிட்ட போய் கேளுங்க, எனக்கு அதை பத்தி ஒன்றும் தெரியாதுன்னு சொல்கிற ஒரு மிகப்பெரிய சிந்தனைவாதி. அவருக்கு அரசியல்லாம் முக்கியம் இல்லை, தன் மீது இருக்கிற வழக்குகளை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், கடைசி வரைக்கும் ஜெயிலுக்கு போகக்கூடாது அப்படின்ற ஒரே கனவு ஒரே லட்சியம் தான். அதிமுகவோடு போய் அவர் சேர்ந்து பாஜக மீண்டும் ஆட்சி அமைக்க அவர் உதவி செய்வார். ஏன்னா அதிமுக வாக்களிக்காவிட்டால் சிஐஏ வந்திருக்காது. ஆனால் அந்த காலகட்டத்தில் அப்பட்டமாக அதிமுகவின் எம்பிக்கள் வாக்கை போட்டுவிட்டு வெளியில வந்து இன்றைக்கு நாங்கள் இஸ்லாமியர்களுக்கு சிறுபான்மையினத்துக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்றதெல்லாம் மிகப்பெரிய உருட்டு வேலை. மக்கள் அதை நம்பவும் தயாராகவில்லை. அண்ணாமலை இப்போ கட்சி மாநில தலைவர் பொறுப்புல இருந்து எடுப்பாங்களான்னு கேட்டா நிச்சயமாக எடுக்க மாட்டார்கள். இந்த பாஜக 2024 வெற்றி பெற்றாலும் சரி தோல்வி பெற்றாலும் சரி அண்ணாமலை பதவியை அப்போதான் எடுப்பாங்களே தவிர இப்ப வரைக்கும் அந்த ஆடு தமிழகத்தில் கத்திக்கொண்டும் கதறிக்கொண்டும் சுற்றி கொண்டுதான் இருக்கும். ஆக அதாவது அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல, முட்டி போட்டு புள்ள பெக்க தெரியாதவன் எவனோ ஒருத்தன் பெத்த பிள்ளைய கூப்பிட்டு பேர் வச்சு நான் தான் உனக்கு அப்பா அப்படின்னு சொல்லிக்கிற ஒரு கேவலமான அரசியலை தான் பாரதிய ஜனதா கட்சி இன்றளவும் செய்து கொண்டிருக்கிறது. அதாவது 60 வயசு 70 வயசு கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடி சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்களை தேடி கண்டுபிடித்து அவங்களாம் ஃபீல்ட் அவுட், அவங்க எல்லாரையும் தேடி கண்டுபிடித்து அவர்களை அதிமுக எம்எல்ஏக்கள் 20 பேர் வந்து பாஜகவில் இணைகிறார்கள் அப்படின்னு அண்ணாமலை பிரதமர் மோடியிடம் கொண்டு சென்று கட்சியில் சேர்க்கிறார். யாரா இவங்கெல்லாம் பார்த்தா எல்லாம் 69, 70, 71 முதியோர் பென்ஷன் வாங்கி கொண்டு வீட்டில் ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கிற அந்த வயதானவர்களை இம்சை செய்து அவர்களை கூட்டிகிட்டு போய் மோடிஜி வாழ்க அப்படின்னு சொல்ற ஒரு மட்டமான கேவலமான அரசியலை தான் அண்ணாமலை செய்து கொண்டிருக்கிறார். அண்ணாமலைக்கு நிச்சயமாக புத்தி வங்கிவிட்டது என்று என்னால் அடித்து சொல்ல முடியும். ஆளுநர் யார், சபாநாயகர் யார், நம்ம யாரை பற்றி விமர்சிக்கிறோம், யாரை பற்றி பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கிறார்கள், நாம் யாருக்காக பதில் சொல்கிறோம் என்ற ஒரு நிதானமும் சுய சிந்தனையும் இல்லாமல் வாயில வந்ததை ஏதாவது பேசிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கிற தனக்கு தேவையான வருமானத்தை தன்னுடைய வார்ரூமை வச்சு சம்பாதிக்கிற வேலையை தான் அவர் பார்த்துட்டு இருக்காரு. அண்ணாமலைக்கு விசுவாசமாக இருந்த அமர் பிரசாத் ரெட்டி அவன் பேசுறதெல்லாம் நீங்க பழைய வீடியோ கேட்கணுமே, என்னவோ இவன் தான் இந்தியாவில் அல்ல உலகத்திலேயே மிகப்பெரிய தைரியம் வாய்ந்த ஒரு மனிதனாக பேசிட்டு இருந்தான். இன்னைக்கு எங்க இருக்கானே தெரியல, ஓட விட்டாச்சு தமிழ்நாடு அரசு. அவன் எங்க போய் தலைமறைவாக இருக்கான்னு தெரியல. இன்றைய வரைக்கும் அண்ணாமலையால் அவனை காப்பாற்ற கூட முடியவில்லை. இப்படிப்பட்ட ஒரு தலைமை அண்ணாமலை. பிரதமர் மோடி அவர்களுக்கு நன்றாக தெரியும், தமிழ்நாட்டில் நாம் அதிமுகவோடு சேர்ந்தால் அதிமுக ஒரு செல்லா காசு. ஆக நாம் பிரிந்து விட்டு நாம் வெளியில வந்துட்டு
பாமக, தேமுதிக, அதிமுக இன்னும் சில கட்சிகளை அங்கே சேர்த்து அவர்கள் ஒரு கணிசமான ஒரு எம்பி சீட் அங்கே பிடிக்கட்டும், அதற்கு வழிவகை செய்கிற அந்த கூட்டணியை உருவாக்குகிற ராஜதந்திர வேலையைத்தான் மோடி செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த தமிழ்நாட்டில் ஊடகவியலாளர்கள், நாங்கள் மூத்த பத்திரிகையாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மோடி மிகப்பெரிய ஆண்மைவாதி, அவர் வந்து எதனாலும் சாதிப்பாரு, அவரை குறைத்து மதிப்பிடாதீர்கள். அதாவது பாஜக நரித்தனத்துக்கு பேர் போன ஒரு கட்சி. அதிமுக வெளியில் வந்து இன்றும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டுல இன்னமும் எந்த ஒரு பிரச்சனையும் செய்யல பாஜக. அப்பயே நம்ம தெரிஞ்சுக்க வேணாமா இவங்க ஏன் பொறுமையா இருக்கிறார்கள் என்று? எஜமா தான் சொல்லி அனுப்பியிருக்காரு, நீங்க கூட்டணி விட்டு வெளியில போங்க, வெளியில போய் நீங்க ஒரு கூட்டணி அமைச்சு நீங்க ஜெயிச்சு உங்ககிட்ட வர ஒரு 4-5 சீட்டை எடுத்துக்கிட்டு எங்ககிட்ட வாங்க அப்படின்னு சொல்லி பாஜகவின் ஆலோசனையின் பேரில் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனித்து தைரியமாக இப்ப வந்து வெளியில வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அதனாலதான் ஜெயக்குமார் அவர்கள்லாம் துணிச்சலாக வெளியில வந்து பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறார். இந்த நாடகம் மக்களுக்கு புரியாது, தெரியாது அப்படின்னு நினைச்சா பாஜக தான் பைத்தியக்கார ஒரு கட்சி அப்படி என்பது நம்ம இந்த இடத்துல பதிவு செய்யறோம். மக்களுக்கு எல்லாம் தெரியும். மூத்த பத்திரிகையாளர்கள், மூத்த ஊடகங்கள், நீங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் மோடிக்கு நீங்கள் மகுடி வாசிக்கலாம், பணத்துக்காக நீங்கள் விலை போகலாம். ஆனால் மக்கள் இம்முறை வாக்கை சிதறாமல் சிந்தாமல் இந்து, கிறிஸ்துவ, இஸ்லாமிய சகோதரத்துவம் ஓங்க வேண்டும். இந்தியா இறையாண்மை மிக்க நாடு, மதச்சார்மையற்ற நாடு. அதைத்தான் நாங்கள் விரும்புகிறோம். இதைத்தான் நாங்கள் வந்து இதை நிலைநாட்டுகிற கட்சிக்கு தான் எங்கள் வாக்கை போட போகிறோம் அப்படின்னு வடக்கிலிருந்து தெற்கு வரை முடிவு செய்து விட்டார்கள். அந்த 300-400 இவிஎம் மிஷினை வச்சு ஏதாவது பண்ணிடணும்னு நினைக்கிறாங்க. ஆக அந்த விஷயத்தில் எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய வரப்போகிற ஆளுங்கட்சியாக போகிற இந்தியா கூட்டணி மிக கவனமாக இருக்க வேண்டும். பாஜக மக்கள் வாக்கு வாங்கி ஆட்சிக்கு வர முடியாது என்பது தெரியும். இவிஎம் மிஷின்ல ஏதாவது வேலை பார்க்கலாம் அப்படி என்பதுதான் அவர்களுடைய கனவு. அதைத்தான் பிரதிபலிக்க வேண்டும், மக்கள் நம்ப வேண்டும் என்பதற்காகவே மூத்த ஊடகங்களுக்கு பணங்களை வாரி கொடுத்து கோடிக்கணக்கில் கொட்டி கொடுத்து பாஜக 350 இடங்களை பெறும் அப்படின்னு சொல்லி அவர்களே அதாவது மக்களை ப்ரிப்பேர் பண்றது. ஒருவேளை பாஜக ஜெயிச்சா கூட முன்னரே ஊடகம் சொல்லிடுச்சு. இவனுங்க கருத்து கணிப்பு, என்ன கருத்து கணிப்பு? ஊருக்கு 2 பேர் போய் இவன் வந்து பேட்டி எடுக்கிறான், அவர்கள் எடுத்த கருத்து கேட்கிறான். அந்த 2 பேர்ல ஒருத்தர் திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தால் அவர் திமுகவை தான் சொல்லுவாரு, அதிமுகவை இருந்தால் அவர் அதிமுகவை தான் சொல்லுவாரு. நீ ஒரு ஊர், நீ பூத் வைஸா போய் பூத்துல உட்காந்து அங்க இருக்கிற 600 ஓட்டுகள், இந்த பூத்துல 600 ஓட்டு, அந்த 600 ஓட்டு போடுறவங்களையும் நாங்க போய் கேட்டோம், இவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன கணக்கெடுத்தீங்களா? அப்படி கணக்கெடுத்தா தேர்தலே நடத்த தேவையில்ல. நீங்க சொல்ற அந்த ஆதாரங்களை வைத்து பாஜக மீண்டும் ஆட்சியில் கட்டில அமர வைத்து விடலாம். அப்புறம் எதுக்கு இவ்வளவு செலவு பண்ணி தேர்தல் நடத்தணும்? சும்மா இவனுங்க வந்து நாங்கள் ஒரு தேர்தல் கால நிலவரம், ஊடகம் யார் முந்துகிறார் பிந்துகிறார் இப்படி என்று மிகப்பெரிய ஒரு கேவலமான ஊடக தர்மத்தையே கெடுத்து குட்டிச்சவராக மாற்றி இருக்கிற இந்த ஊடகங்களுக்கு மக்கள் பதிலடி கொடுப்பார்கள். பாஜகவோடு சேர்த்து ஊடகங்களுக்கும் பதிலடி கொடுக்க முடியும் அப்படி என்பதை மக்கள் தங்களுடைய வாக்கு சக்தியால் நிறைவேற்றுவார்கள் என்பதை கூறி இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் 7 லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.